முகுந்தன் முரளி. மூலம். அப்ப இந்த 3 லக்னம் நின்ற புள்ளி இந்த நட்சத்திரத்துல இருந்தது அப்படின்னா இவர்கள் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஞானக்காரன் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்கிட்ட ஞானமும் உள்ளுணர்வு சக்தியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். சூட்சம ரகசியங்களை அறியும் ஆற்றல் உண்டு. இவங்ககிட்ட சூட்சம ரகசியங்கள்ல நிறைய விஷயங்கள், பிரபஞ்சத்துல அடுத்து என்ன இருக்குது, ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை அறியக்கூடிய ஆற்றல் இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். மறைபொருளாக இருக்கக்கூடிய விஷயத்தை அறிய வேண்டும் அப்படின்ற ஒரு உணர்வும், எப்படி இந்த சக்திகள் உருவாகுது, இந்த சக்தியை நாம் எப்படி பலப்படுத்த வேண்டும், தன்னுக்குள்ளார இருக்கக்கூடிய சக்தி வெளிப்படுத்துவதற்கு என்ன வழிமுறைகள், தெய்வ நம்பிக்கை எப்படி பலப்படுத்தணும், ஆன்மீக பக்தி, அவங்க எந்த மதத்தில் இருந்தாலும் சரி அந்த மதத்தை பலமாக கையில் எடுத்துக்கொள்வார்கள். அந்த மதத்துக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம், அஸ்வினி மகம் மூலம் லக்னம் நின்ற புள்ளி இருக்கிறவங்க எந்த மதத்தில் இருக்கார்களோ அந்த மதத்தின் ஒரு வகையில் சுருக்கமாக சாட்டா சொல்லணும்னா ஒரு தீவிரத்தன்மையோடு குணத்தோடு இருப்பார்கள். அந்த மாரி அமைப்பாற்றலும் மந்திரம் மாந்திரிகம் இதிலெல்லாம் ஒரு ஆர்வங்கள் அதிகரிக்கும். இதே ஒரு ஜோதிடராக இருக்கிறாங்க, மாந்திரிகத்தில் இருக்காங்க, தாந்திரிகத்தில் இருக்காங்கன்னா இவங்க புதுமையான ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து கொண்டே இருப்பார்கள். எந்த மூல நூலையும் படிச்சிருக்க மாட்டாங்க, இவங்க ஒரு நூலை உருவாக்கலாம். அந்த மாரி திறமைகளும் உணர்வுகளும் இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ சித்தர்கள், தெய்வத்தன்மை, சித்தர்களுடைய தரிசனம், சித்தர்களுடைய வழிபாடு, ருத்ராட்ச வழிபாடு, ருத்ராட்சம் அணிந்து கொள்வது, ருத்ராட்சம் மற்றவர்களுக்கு கொடுப்பது, இந்த மாரி ஒரு எண்ணங்கள் உணர்வுகள்லாம் ரொம்ப அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். முன்னோர்கள் மீது பாசம் அதிகமாக இருக்கும். இவங்க முன்னோர்கள் மேலே வயதில் மூத்தவர்கள், இவங்களோட வயசில் மூத்தவர்களை தன்மையோடு குணத்தோடு பார்க்கக்கூடிய அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். பழைய கோவில் ஈடுபாடு ரொம்ப அதிகமாக இருக்குது. இவங்க புதுமையான ஒரு கோவில் கட்டுறாங்கன்னா இவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் போவாங்க. ஆனால் ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலுக்கெல்லாம் இவங்க போவாங்க, வழிபாடு செய்வாங்க, நிறைய எண்ணங்கள் உணர்வுகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடிக்கடி மனதில் விருத்தி மனப்பான்மையும் தாழ்வு மனப்பான்மையும் இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். உள்ளுணர்வு சக்தி இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த உள்ளுணர்வு சக்தி முன்கூட்டியே தெரியும், மற்றவர்களுக்கு வருவதை முன்கூட்டியே சொல்வார்கள். அந்த மாரி ஒரு திறமையும் ஒரு எண்ணங்களும் இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். அடிமை வேலை இவங்க ரொம்ப நாளைக்கு ஒரே இடத்துல இருந்து செய்ய மாட்டாங்க. அந்த எண்ணங்களும் உணர்வுகளும் இவங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்காது. அதேமாரி குகைக்குள், மலை மீது தியானம், சித்தர் தரிசனம் செய்தல், இதிலெல்லாம் ரொம்ப அதிக ஆர்வங்களும் எண்ணங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். பூஜைக்கு தேவையான பொருட்கள் அதிகம், சிலை, போட்டோ, பழமையான பொருட்கள் இதிலெல்லாம் வாங்கி கொடுக்கின்ற ஒரு எண்ணங்கள் உணர்வுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். லக்னம் நின்ற புள்ளி அஸ்வினி மகம் மூலம் இருந்தால் உங்களுடைய வாழ்நாளில் திருமணம் ஆகலை, கடன் பிரச்சனை இருக்குது, குடும்ப ஒற்றுமை இல்லை, நிம்மதி இல்லாமல் இருக்குது, இப்படிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயம். ஏதாவது ஒரு கோயில் கும்பாபிஷேகம் கட்டுறோன்னா, அது வசதி படைத்த கோயிலாக இருந்தாலும் சரி, எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, ஒரு விநாயகர் சிலை, கல் சிலையை வாங்கி அவங்களுக்கு அந்த கோயிலுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அதை அபிஷேகம் பண்ண அதோட பூஜை பண்ண பல மடங்கு உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகளும் உள்ளுணர்வு சக்திகள் பலப்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டும் தீய சக்தியும் உங்களை அணுகாது. அந்த மாரி ஒரு தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக இந்த அஸ்வினி மகம் மூலம் லக்ன புள்ளி இருக்கிறவங்க ஒரு குழப்பமாக இருக்குது. இயற்கையாகவே எல்லாத்துக்கும் குழப்பத்தில் இருக்கிறது, தெளிவு கொடுக்கறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. தோப்பு கரணம் போட்டிங்கன்னா குழப்பத்திலும் தெளிவாகலாம். ஞாபக மறதி இருக்குது குழந்தைங்களுக்குன்னா அது ஒரு 10 தோப்பு காரணம் 9 தோப்பு காரணம் போட்டு பழகினாங்கன்னா, ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா படிப்பு வரலையா, ஹோம்ஒர்க் பண்ணலையா, சரியான முறை படிக்கணும், தோப்பு காரணம் போடுன்னு சொல்லுவோம். அது சும்மா தோப்பு காரணம் போட சொல்ல, உங்களை நல்லா படிக்கணும், ஞாபக சக்தி வரணுன்ட்டு. ஆனால் நம்ம தோப்பு காரணம் போடும்போது என்ன பண்ணுறோம், வாத்தியாரை திட்டிக்கிட்டே தான் தோப்பு காரணம் போடுவோம். அப்போ அந்த திட்டுதல் தான் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக போகும். அப்போ அது என்ன பண்ணோம், தோப்பு காரணம் போடும்போது கூட என்னன்னா ஞாபக சக்தி வரணுத்துக்கோசரம் தான் அது போடுறது. குறைஞ்சது 9 தோப்பு காரணத்துக்கு மேலே போடுவது பல வகையில் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் லக்னம் நின்ற புள்ளி கேதுவின் நட்சத்திரத்திலிருந்து 12வது வீட்டில் இருந்தால் மோட்சத்தை அதிகமாக தேடுவார்கள்.
எது முக்தி பெறும், எது மோட்சம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்களுடைய மைண்டில் பூரா ஓடிக்கொண்டு இருக்கும். அப்போ இந்தமாரி ஒரு சூழ்நிலைகள்லாம் அவங்களுக்கு அமைத்து கொடுக்கும். அதனால் இந்த லக்னம் நின்ற புள்ளி நட்சத்திரத்தினுடைய அதிபதியை வைத்து நம்ம எந்த அளவுக்கு பலன்கள் சொல்ல வேண்டும், எந்த அளவுக்கு ஒரு உணர்வுகளை கொண்டு வர வேண்டும் அப்படின்றத புரிஞ்சு தெரிஞ்சு பயன்படுத்தி என்றால் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் நீங்கள் கவர்ந்து இழுக்கலாம். உங்களுக்கு வாடிக்கையாளர் பிடிக்கும், வாடிக்கையாளர் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒருத்தருக்கு இந்த வாடிக்கையாளரை நம்ம கவர்ந்து இழுக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தில் எப்படி நம்ம பலன் சொல்லணும் அப்படின்ற ஒரு வழிமுறை தெரிந்து கொள்வது என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ இவ்வளோ நேரம் வரைக்கும் பொறுமையாக கேட்டறிந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்து கொண்டு